லேட்டஸ்டா இருக்கும்ல. வருவீங்க வருவீங்க நல்லா வருவீங்க. 104 வயசு வரைக்கும் ஒரு பாட்டி கடவுள் மேல வச்சிருந்த பக்தியால கோயிலே இருந்தாங்கன்னு சொல்றாங்களே, உங்களுக்கு கண்ணப்ப நாயனார் கதைலாம் தெரியாதா? யாரம்மா அந்த கண்ணப்பரு? சொல்றேன் கேளுங்க நடுவர்களே. திண்ணன்னு ஒரு வேடன் இருந்தான். கண்ணப்பரை பத்தி தானே பேச போய் சொல்ல. அப்புறம் என்ன திண்ணன்னு வேற என்ன வைக்கிற? இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் அவரோட பேரு கண்ணப்பனே மாறுது நடுவர்களே. அப்படியா? சரி சொல்லு பாப்போம். அவர் ஒரு மலை உச்சியில உள்ள சிவன் கோயிலுக்கு பூசை செய்ய போனாரு. திருக்காலத்தி மலை உச்சியில உள்ள சிவன். திருக்காலத்தி மலை அது எங்க இருக்கு? அது இப்ப ரொம்ப முக்கியமான நடுவர்களே. நான் சொல்ல வரத கவனிங்க. என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்களே. திருக்காலத்தி மலை உச்சியில கோயில் கொண்டிருந்த சிவபெருமானுக்கு பூசை செய்யறதுக்காக தன்னோட வாயில நீரையும் தன்னோட தலையில பூவையும் சூடி தன்னோட ஒரு கையில பன்றி கறியோடையும். பன்றி கறியா? ஆட்டுக்கறி கோழிக்கறி எல்லாம் கிடைக்கல. காட்டு ஆட்டுக்கறி கோழிக்கறி எல்லாம் கிடைக்காதுல்ல. பன்றி கறியோடையும் இன்னொரு கையில வில்லோடையும் போய் 5 நாள் தொடர்ந்து பூசை பண்ணாரு. 5 நாள் தொடர்ந்து பூசை பண்ணாரு. இரவு ஃபுல்லா கடவுள் தனியா இருப்பாருங்கிறதுக்காக அவருக்காக காவலும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. கடவுளுக்கே காவலா? கடவுள் தனியா இருப்பாருங்கிற ஒரு பக்தியோட தான் நடுவர்களே அவர் அப்படி செஞ்சாரு. ஆண்களுக்கு அவ்வளோ பெரிய பக்தி. அவன் ஆண்கள்லாம் சும்மாவா? கண்டிப்பா பூசை பண்ணாரு. இதோட 6வது நாள் பூசை பண்ண வர போறாரு. அது வந்து அந்த கோயில் பூசாரிக்கு பிடிக்கல. உடனே அந்த கோயில் பூசாரி மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதாவது சின்னன் என்ன செய்யறான் அப்படிங்கிறத மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. யார் மறைஞ்சிருந்து பார்த்துக்கிறது? பூசாரி நடுவர்களே. அவன் என்ன செய்யறான் அப்படின்னு மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சிவனோட ஒரு கண்ணில இருந்து ரத்தம் வருது. அப்போ சின்னன் தன்னோட ஒரு கண்ணை எடுத்து சிவனோட கண்ணில் வச்சுட்டாரு. சிவனோட இன்னொரு கண்ணில இருந்து ரத்தம் வெடிக்குது. மறுபடியும் என்ன செய்ய தெரியாம தன்னோட இடது காலை சிவனோட கண்ணில் வச்சு கடவுளையே விதிச்சிருக்காரு. அவருக்கு போய் நீ சாதகமா பேசுறீங்க. கடவுளை எதுக்கு விதிச்சாருன்னு சொல்றேன் கேளுங்க. அவரு ஃபர்ஸ்ட் ஒரு கண்ணை எடுத்தாச்சு, இன்னொரு கண்ணை எடுத்து வைக்க போறாங்க. அப்போ அந்த கண்ணை எங்க வைக்கணும் இடம் தெரியல நடுவர்களே. அதுக்கு தான் தன்னோட இடது காலை சிவனோட இன்னொரு கண்ணில் வச்சிருந்தாரு. ஆண்கள் எவ்வளவு பெரிய அறிவாளி ப்ரூவ் பண்ணிட்டேமா. அது இன்னொரு கண்ணை வைக்கும் போது சிவபெருமான் தோன்றி வெள்ளி கண்ணப்ப அப்படின்னு சொல்லி அந்த பூசாரிக்கு பின்னலுக்கும் காட்சி கொடுத்தாரு. எப்படிமா காட்சி கொடுத்தாரு கரெக்டா சொல்ற? அதாவது அவங்களோட அறிவாக்கு அவங்க பார்த்தாங்க கடவுள. உடனே சிவன் எதுக்கு தெரியுமா நடுவர்களே சிவனோட கண்ணில் இருந்து ரத்தம் வடிஞ்சது? எதுக்கு? சிவன் இந்த பூசாரிக்கு சிவனோட பக்தியை உணர்த்துறதுக்காக சிவன் செஞ்ச திருவிளையாடு தான் இது நடுவர்களே. 6 நாள் கொண்ட பக்தியினால ஆண்கள் அதாவது கண்ணப்பர் வந்து கடவுளை பார்த்திருக்காரு. அதே மாதிரி பெண்கள் 6 நாள்ல கொண்ட பக்தியால கடவுளை பார்த்திருக்காங்களா நடுவர்களே என்ற கேள்வியுடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மரியாதை பேசுறவங்க அண்ணாமதி அவங்களோட உரையே முடிச்சுட்டாங்க. அடுத்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்து சமய பண்பாட்டை வளர்க்கிறது பெண்கள்னு சொல்றாங்க. இவங்க ஆண்கள்னு சொல்றாங்க. இவங்க மறுபடியும் பெண்கள் அப்படின்னு சொல்லி படபடபடன்னு பட்டாசு போல பொறிச்சு தள்ள வராங்க நம்ம பவித்ராக்கா. ஆண்கள் அவங்களோட பெருமை உணர்த்துறதுக்காக ஒரு கதையை சொல்லிட்டாங்க. நாங்களும் எங்க பெருமை உணர்த்துறதுக்காக ஒரு கதையை சொல்ல போறோம். சரி சொல்லுமா. எங்க கதையோட தலைப்பு பண்டிதரும் பால்காரியும். பண்ணையாரு பத்திரிமா அம்மா இது படக்கதமா. எல்லாரும் பழைய கதையை திருடுறாங்க, நீனும் ஸ்கிரிப்ட திருடாதமா. இது பண்ணையாரும் பத்மினி நிலை நடுவர்களே, பண்டிதரும் பால்காரியும். நீங்க அப்புறம் இருந்து படத்தோட டைலாகே எழுதிருக்கீங்க. அவங்களுக்கு டீ வேணுங்கிறத எதுக்கும் மறைமுகமா கேட்டீங்க நடுவர்களே. எனக்கு டீலாம் வேண்டாம், காஃபி தான் சொல்லணும். நான் டீ சொல்லல, டீயே சொன்னேன். சரி அவங்களுக்கு கலர் பண்ண வைப்பான். கலர் பண்ண தம்பிக்கு நன்றி. சரி இந்த கலர் நான் கொஞ்சம் குடிச்சுக்கிட்டாமா? ஆனா தீர்வு மட்டும் எங்களுக்கு சாதகமா இருக்கணும். லஞ்சம் அம்மா. அப்ப எனக்கு இது வேண்டவே வேண்டாம். சரி நான் சொல்ல கதையை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பண்டிதர் இருந்தாரு. அவருக்கு ஒரு பால்காரி தினமும் வெளியூர்ல இருந்து பால் கொண்டு வருவாங்க. பால்காரி உள்ளூர்ல தான் வெளியூர்ல தான் இருந்தாங்களா? உள்ளூர்ல பால்காரி இல்லையா, பால் பண்ண இல்லையா? அது அந்த காலத்துல நான் சொல்றது இப்போ. தினமும் பால் கொண்டு கொடுக்க வரும்போது அவங்க ஒரு பெரிய ஆறை கடந்துதான் வர வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் அவங்க அந்த ஆற்றை கடந்து வரும்போது அந்த ஆற்றுல வெள்ளம் வந்துடும். அதே பண்டிதர் கேட்பாரு, இன்னைக்கு ஏன் நீ வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. இல்ல நான் வர வழியில ஆற்றுல வெள்ளம் வந்துட்டு அதனால நான் வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பண்டிதர் சொல்லுவாங்க, சரி நான் ஒரு ராம நாமத்தை சொல்றேன், நீ அதை சொன்னா
ஈஸியா போயிடுறாங்க. ஆனா பண்டிதர் அப்படியா அப்படின்ட்டு ஆத்து மேல நடந்து போங்க தன்னையோட பேட்ச் வச்சுக்கிறாங்க. அவங்க ஆத்துல முங்கிடுவாங்க. பால்காரிக்கு சேலெல்லாம் நிறையலையா? அதான் பெண்கள் தான் கடவுளை தன்னோட மனசுல முழுமையா நினைச்சுக்கிட்டு அந்த கரைக்கிட்டாங்க. ஆனா பண்டிதர் நினைக்கலையே, தன்னோட வேஸ்ட் நினைக்கிறோம் அந்த ஒரு சிலையில தான் இருந்தாங்க. அதனால அவங்க வேஸ்ட் எடுத்துக்கிறாங்க, தனியா முங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் தன்னோட வீட்டுல உள்ள கணவனுக்கோ குழந்தைங்களுக்கோ உடம்பு சரியில்லைனா மண் சோறு சாப்பிட்டு அங்க பிரச்சனைலாம் பண்றாங்க. மண் சோறு சாப்பிடுறது பெரிய விஷயமா? இப்பதான் எங்க எல்லாருமே டைட் வந்தது. சட்டை விட தர சுத்தமா இருக்கு, அதை கழுவிட்டு சாப்பிடுறது ஒரு பெரிய விஷயமா? அந்த தரையை கழுவி சாப்பிடறதுனால அந்த பெண்களுக்கு அந்த மனசு இருக்கு. அந்த மனசு ஆண்களை யாருதான் ஒருத்தருக்கு இருக்குமா? சபாஷ்மா, கரெக்டா சொல்லிட்டேன். இலங்கை இந்துக்களோட பண்பாட்டை வளர்க்க பெரிது பாடுறது பெண்களே 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 என்று கூறி என்னோட உரையும் எங்க அணிக்கு சார்பா தீர்ப்பு வழங்குமாறு எங்களை அணியோட உரையை நான் முடிச்சுக்கிறேன். வணக்கம். இந்த அணியோட உரையை இவங்க முடிச்சிட்டாங்க. இந்த அணியோட உரையை முடிக்கிறதுக்கு ரகரகமா விதவிதமா பேச வராங்க நம்ம ரதி. எல்லாருக்கும் வணக்கம். கல்வியை தந்தவர் காமராசர், கல்வியில் சிறந்தவர் கம்பர், அதுபோல நீதியிலும் நேர்மையிலும் சிறந்தவர் நம்ம நடுவர். ஏம்மா எல்லாரும் ஐ வச்சுட்டீங்க, நாளைக்கு போங்க எனக்கு சரிதான். பரவாயில்ல நடுவர்களே, அவங்க சொன்னாங்களே பால்காரி ஒரு மனதோடு ராமநாமத்தை சொன்னாங்கன்னு, இப்ப நானும் ஒண்ணு சொல்ல போறேன் நடுவர்களே. பால்காரியை பத்தி சொன்னா நீங்க தைக்காரியை பத்தி சொல்ல போறீங்களா? அது இல்ல நடுவரே, அவங்களுக்கு அந்த ராமநாமத்தை சொல்ல வச்சது பண்டிதர் தானே. அப்போ அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி யார் நடுவரே? ஏன் பின்னாடி யாரு இருக்காங்க என்னால சொல்ல முடியல. இதுல பால்காரியோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு கேக்குறியா? அது யாருன்னா பண்டிதர் தான் நடுவரே. ஆண்கள் தான் அந்த விழாவுல விநாயகரோட உருவ சிலையை செய்து அதுக்கு தினமும் பூஜையெல்லாம் நடத்தி அதை கொண்டு போய் ஆத்துல கரைக்கிறாங்க நடுவர் அவர்களே. உண்மையிலே கரெக்டாங்களா? ஆமா நடுவர் அவர்களே, நீங்க பார்த்ததே கிடையாதா? பார்த்துட்டேன், ஆனா கரெக்டாக பார்த்தது இல்லை. சரி நடுவர், உங்களுக்கு ரொம்ப தண்ணி பிடிக்கும், கலர் கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. இப்பதான் முடிச்சேன். சரி நீங்க சொல்றீங்கன்னு கொஞ்சம் முடிச்சுக்கிறேன். பிடிச்சிட்டீங்களா? பிடிச்சிட்டேன்னு சொல்லுமா. கண்ணப்பரை போலவே குகன் தனக்கு பிடிச்ச மீனையும் தேனையும் கொண்டு போய் ஆத்துல, அதாவது ராமன் சீதை எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. அதே மாதிரி ராமன் சீதை லட்சுமணன் 3 பேர்த்தையும் இரவும் பகலும் பாராமல் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு காத்தாங்க நடுவர்களே. அதே மாதிரி ஸ்ரீ ராமகிருஷ்ண பரணகம்சன் ஒருவர் இருக்காங்க நடுவர்களே. அவரு தான் கடவுளை பார்த்து கடவுளை பார்த்தாங்க நடுவர்களே. அவருடைய சீடர் சுவாமி விவேகானந்தர் கூட தான் கடவுளை பார்த்தே ஆகணும்னு சாப்பிடாம இருந்து அவருடைய வலிமையால அவங்களும் கடவுளை பார்த்தாங்க நடுவர்களே. அப்ப நான் சாதாரண இந்த பட்டிமன்றம் நடக்கிற நேரத்துல கூட உங்களால கலரு தண்ணி குடிக்க முடியாம இருக்கு. நீங்க எப்படி நடுவரே, நீங்க சாப்பிடாம? சரி 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 பேசுமா. சரி நடுவர்களே, இப்படி கண்ணப்பன் குகன் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரணகம்சர் சுவாமி விவேகானந்தர் எப்பமா முடியும் உங்க விஷு? உங்களுக்கே சலிப்பு தட்டுற அளவுக்கு ஆண்கள் நிறைய பேர் பக்தியில சிறந்தவங்களா இருக்கிறாங்க நடுவர்களே. அப்படி அன்றும் இன்றும் என்றும் இந்து சமய பண்பாட்டை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவினார்கள் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்களது அணியின் உரையை முடித்துக் கொள்கிறேன். சரிம்மா, இந்த அணியினரும் இவங்க உரையை முடிச்சிட்டாங்க. இந்த அணியினரும் ஒரு நிமிஷம், அவங்க கலந்துக்கிறாங்க. எப்படி சிவபூஜையில கரடி பூஜை மாதிரி தானே? அப்படிதான் சொல்றீங்க நடுவர்களே. அவங்க ஒரு பக்கம் போறாங்க, ஒரு பக்கம் போறோம்ல, அப்ப தீர்ப்பு எங்க சாதகமா தான் இருக்கணும். இந்த அணியினர் இவங்களோட உரையை முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு வேலை தான் பாக்கி இருக்குது. அதுவும் தீர்ப்பு சொல்றது என்னோட வேலை. இவங்க எனக்கே சலிப்பு தட்டுற அளவுக்கு இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், கண்ணப்பர், குருவன், இப்படி நிறைய பேரை சொல்லலாம். ஆனா குறிப்பிட்டு 2 பேரை நான் சொல்றேன். அவங்கள பேரு ஜோராவர் சிங், பதேவ் சிங். அவங்க முஸ்லீமோட ஆட்சி காலத்துல இருந்தாங்க. தந்தை எங்க அப்படின்னு கேட்கும்போது நாம சொல்ல மாட்டோம் சொல்ல, அவங்க முஸ்லீமோட படை தளபதி அவுரங்கசீப் கிட்ட கொண்டு போயிட்டாங்க. அங்க படைத்தளபதி எவ்வளவோ கேட்டோம், சின்ன குழந்தைங்க சொல்லவே இல்லை. அப்போ நீங்க முஸ்லீம் மதத்துக்கு
நான் உங்களுக்கு பணம் பதவி பொருள் நிறைய தாரேன் அப்படின்னு சொல்லி திருவங்களுக்கு போக வர நான் விலைபேசி சொல்லியும் இவங்களை உயிரோட வச்சு சமாதி எழுப்புன்னு அவுரங்கசீப் சொல்லிட்டாரு. அவுரங்கசீப் உயிரோட சமாதி கட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த 2 சில்லங்களையும் வச்சு. அப்படி ஒவ்வொரு படியா எழுத எழுத அவங்க அவுரங்கசீப் கேட்க உயிரோட வச்சு சமாதி கட்டிட்டாங்க. அவங்க அப்படியே இறந்துட்டாங்க. இதுல இருந்து அவங்க மதத்து மேல கொண்ட வெறியால எவ்வளவு ஒரு பக்தியா இருந்திருக்காங்க. ஆண்களை மட்டும் பேசினாலும் பத்தாது, பெண்களையும் பேசணும். பெண்களை பெருமையை உணர்த்துறதுக்கு ஒரு கதையை நான் சொல்றேன். புனிதவதி அம்மையார்னு ஒரு அம்மையார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்றேன். ஒரு நாள் வீட்டுக்கு 2 மாம்பழம் கொடுத்து விட்டாங்க. அந்த மாம்பழம் அவங்க வந்து யாரு என்ன கேட்டாலும் தானம் பண்றவங்க. அன்னைக்கு ஒரு சிவபக்தர் வந்து அப்படின்னு கேட்டையும் இவங்க ஒன்ன வெட்டி வச்சாங்க. ஆனா அப்படின்னு கேட்டாங்க. என்ன செய்யணும்னு தெரியாம வீட்டுக்குள்ள போய் சிவன் அப்படியே நினைச்சு கையை ஏறினாங்க. சிவன் வந்து கையிலேயே கொண்டு வந்து மாம்பழத்தை கொடுத்துட்டாரு. அந்த மாம்பழத்தை வெட்டி கொண்டு போய் கொடுத்தாங்க. இது அதை விட சுவையா இருக்கு, இது உனக்கு என்ன கிடைச்சது? 2ஐயும் நான் தான் கொடுத்து விட்டேன். ஒன்னு சுவை கம்மியாகும், இன்னொரு சுவை அதிகமாகும், உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்கவும் இந்த மாம்பழத்தை அப்படின்னு சொன்னாங்க. கணவர் வந்து மறுபடியும் கேளு, நான் ஒன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லவும் இவங்க மறுபடியும் வீட்டுல போய் நின்று கையேந்தி கேட்கவும் சிவன் கையில கொண்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கணவர் தெரியுமா, இதுவரைக்கும் நான் கும்பிட்டது வந்து கடவுள் இல்ல, நீ தான் என்னோட கடவுள் அப்படின்னு சொல்லி அவங்களோட கால அந்த புனித காரைக்கால் அம்மையார் சொன்னாங்க. அப்புறம் ஆண்கள் தான் பூசை பண்றாங்க. அந்த ஊர்ல வேற இந்த ஊர்ல பூசாரிங்கிறது கிடையாது. ஆண் பெண் போய் பூஜை பண்ணலாம். இதை எங்க சமயத்திலே நாங்க போய் ஒரு டைம் செஞ்சுட்டு வந்தோம். அதனால அதுவும் இதுக்கு விதி விலங்காயிடுச்சு. அதனால நான் சொல்ல போற தீர்ப்பு என்னன்னா, இந்து சமயத்தை பாடுபடுவது ஆண்களே அப்படின்னு சொல்ல மாட்டேன். பெண்கள் தான் என்று கூடி என்னோட தீர்ப்பு. ஐயோ இணையம் சரிந்ததே, வளர்ந்து கரெக்ட் பண்ணிட்டாங்கப்பா. வாராரையா குதிரையிலே வைகுண்டசாமி, பொல்லாத கலியை வேட்டையாடி வாரார் வைகுண்டசாமி. வாராரையா குதிரையிலே வைகுண்டசாமி, பொல்லாத கலியை வேட்டையாடி வாரார் வைகுண்டசாமி. நடுத்தீர்ப்பு கேட்பவரே, நல்ல நாமம் தந்தவரே, நடுத்தீர்ப்பு கேட்பவரே, நல்ல நாமம் தந்தவரே, நாளும் நாங்கள் உமது புகழ பாடணும், நாளும் நாங்கள் உமது புகழ பாடணும். நாங்கள் தாங்கி நிற்கும் பொருளை ஏற்று அருளணும், நாங்கள் தாங்கி நிற்கும் பொருளை ஏற்று அருளணும். மண்ணாந்த மாய வைகுண்டா,
அளக்கும் ஏரணி மாயா ஏகமெங்கும் இறந்தவரே ஏகாந்த ரூபா ஐயா ஏகமெங்கும் இறந்தவரே ஏகாந்த ரூபா சாதி வேதம் மறுத்தவரே சாமி தோப்பில வந்தவரே சாதி வேதம் மறுத்தவரே சாமி தோப்பில வந்தவரே சர்வலோக நாயகனே வைகுண்டா சர்வலோக நாயகனே வைகுண்டா மக்கள் சங்கடங்கள் தீர்த்து வைக்கும் நாரணா மக்கள் சங்கடங்கள் தீர்த்து வைக்கும் நாரணா வாராரையா குதிரையிலே வைகுண்ட சாமி பொல்லாத கலியை வேட்டையாடி வாரார் வைகுண்ட சாமி வாராரையா குதிரையிலே பொல்லாத கலியை வேட்டையாடி வாரார் வைகுண்ட சாமி வாராரையா குதிரையிலே வைகுண்ட சாமி வற்றாத கிணத்தை சுத்தி வலம் வந்து அருளுகிறார் வற்றாத கிணத்தை சுத்தி வலம் வந்து அருளுகிறார் வைகுண்ட வில்லெடுத்து கலிவேட்டையாடுகிறார் வைகுண்ட சோலையிலே அருள் வாராரையா குதிரையிலே வைகுண்ட சாமி வாராரையா குதிரையிலே வைகுண்ட கலியை வேட்டையாடி வைகுண்ட சாமி வாராரையிலே வைகுண்ட நல்ல நாமம் நடுத்தீர்ப்பு கேட்பவரே நல்ல நாமம் தந்தவரே நாளும் புகழ பாடணும் நாளும் நாங்கள் உமது புகழ பாடணும் நாங்கள் தாங்கி நிற்கும் சுருளை ஏற்று அருளணும் நாங்கள் தாங்கி நிற்கும் சுருளை ஏற்று அருளணும் மண்ணளந்த மாயவை மண்ணளந்த மாய உன்னை மறந்ததற்கு உறுதி வாழ வழியுண்டா மண்ணளந்த மாயவை வாராரையா குதிரையிலே வைகுண்ட சாமி பொல்லாத கலியை வேட்டையாடி வாரா வைகுண்ட சாமி பொல்லாத கலியை வேட்டையாடி வாரா வைகுண்ட சாமி கலியை வேட்டையாடி வாரா வைகுண்ட சாமி என்னும் முகலாய அரசனின் கொட்டத்தை அடக்கி இந்துக்களின் மானத்தை காத்தவர் சிவாஜி. இவர் 1627ஆம் ஆண்டு ஜார்ஜி பொன்சலேக்கும் ஜிஜாபாய் அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவர் பிறந்த போது ஜிஜாபாய் சிவனார் கோட்டையில் ஒரு குடிசையில் மறைந்து வாழ்ந்து வந்தார். தந்தை ஷாஜியை ஷாஜகானின் முகலாய படைகள் சிறைபிடிக்க தேடி அலைந்ததால் அவர் பீஜப்பூர் சுல்தானிடம் தஞ்சம் புகுந்து இருந்தார். சிவாஜிக்கு 6 வயது நிரம்பிய போது ஜிஜாபாய் மறைந்து வாழ்ந்த சிவனார் கோட்டையை அடைந்து ஜிஜாபாயை சிறை வைத்தனர். ஆனால் தனது 16 முகலாயர்களிடமிருந்து தப்பி சென்ற சிவாஜி மலை சிகரங்களும் பாதாள பள்ளத்தாக்குகள் நிறைந்த அடர்ந்த சகிய பர்வத மலையில் முகலாயர்களுக்கு வீரத்தாலும் நேர்மையாலும் தேசப்பற்றாலும் மலைவாழ் மாணவ வீரர்கள் இவருக்கு உயிர் தோழர்கள் ஆனார். தனது 16வது வயதில் தோரண கோட்டையை கைப்பற்றினார். அதைத் தொடர்ந்து முகலாயர்கள் வசம் இருந்த பழைய கோட்டைகளை கைப்பற்றினார். இந்துக்களின் வளர்ச்சியை கண்டு பொறாமை அடைந்த பீஜப்பூர் சுல்தான் மலை போன்று உருவமுடைய அப்துல் கான் என்ற பெருந்தளபதியை பெரும்படையுடன் சிவாஜியை பிடித்து வர ஏவினார். அந்த அப்துல் கான் வழி நெடுகிலும் உள்ள இந்து கோவில்களையும் இந்து வழிபாட்டு விக்கிரங்களையும் உடைத்து இந்து பெண்களை கற்பழித்து பயங்கர அட்டகாசம் செய்தார். கோயில்கள் இருந்த இடத்தில் மசூதிகளை கட்டினார். 1600 சிவாஜி சக்கரவர்த்தியாக முடிசூட்டி கண்டார். இவரது 16வது முடிசூட்டி போது ஸ்ரீசைலம் என்னும் சிவா
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஒரு குழுப்பாடல் ஓம் ஓம் ஐயப்பா. தர்மசாஸ்தாவின் அவதாரமான ஐயப்பனை பற்றி பாட வருகிறார்கள் நமது சமயம் மாணவர்கள். Amen.
தாலி அடிக்க போற மக்கா பொண்ணு மக்கா பொண்ணு மக்கா பொண்ணு அடைக்க போற மக்கா
பஜனை நடக்க போது பாட்டெல்லாம் பாட போறாங்க. ஓ, கடவுளே இல்லைன்னு சொல்ற, என் வீட்லயே பூஜையா? Bye.
தட்டு கட்டு ஓடிடும் நிலவு கூட என்று நாம் கைகளுக்குள் ஆடுது கனவு நல்ல நடைமைந்து உன்னை தேடுது பழைய கால குமிழ் உடைந்து பாதைகளும் மாறுது புதிய கீதம் எண்ணிலே புயலை போல சீருது புதிய பாரதம் படைத்த பூபால பாடுவோம் இளைய கரங்களாயிரம் உறுதியோடு கூடுவோம் எட்டினிக்கும் நாமினே சுட்டு விரல் நீட்டுவோம் பட்டடைந்த தீமைகள் தட்டி வெட்ட ஓடிடும் சாதி மத வெறியுடைத்து சமத்துவம் பேணுவோம் நீதி எல்லாருக்கும் பொது என்று ஓடுவோம் நாளை வரும் வரலாறு நம் முகத்தை காட்டிடும் நற்றாமையிலும் முன்னேற்றம் நல்ல உலகை ஆக்கிடும் புதிய பாரதம் படைக்க பூபால பாடுவோம் இளைய கரங்களாயிரம் உறுதியோடு கூடுவோம் எட்டு நிற்கும் நாவினி சுட்டு விழால் நீட்டுவோம் பட்டறிந்த தீமைகள் தட்டு வெட்டு ஓடிடும் படிபரந்த மலை முகத்தில் பாரதத்தால் சிரிக்கிறார் அலையடிக்கும் மனதில் பாலங்களை நினைக்கிறார் பாலருடன் சோலைகளை தன்னிடத்தை கொண்டவர் பழமொழி பழையினம் அரவணைத்து நின்றவர் புதிய பாரதம் படைத்த பூபால பாடுவோம் இளைய கரங்களாயிரம் உறுதியோடு கூடுவோம் எட்டு திக்கும் நாமினி சுட்டு விழால் நீட்டுவோம் பட்டறிந்த தீமைகள் தட்டு பசி ரொம்ப தாங்க முடியலம்மா இன்னைக்கும் சோறு கிடைக்காதாம்மா